சிந்திப்போமே. 1880. பொய்யன் நின் தாழ் தங்கியவாறு என்கொல். ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விளக்குகிறார். சிறந்த சந்திர மண்டலத்தை போல அழகிய முகம் உடையவர்கள் பெண்கள். இந்த உடலோ அழியக்கூடியது. எனவே இது அழியும் முன்பே அந்த அழகு பெண்களின் மார்பகங்களில் இன்பம் துய்க்கலாம் என விரும்புகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட விருப்பமானது பொங்கும் தீய நரகத்திற்குத்தான் செல்ல வைக்கும். அப்படி விரும்புகிற இந்த பொய்யனை உன் திருவடியில் தங்க வைத்தது என்னே என்னே என்னே. தில்லையுள் ஆடிய சங்கரனே இது என்னே. இப்படியாக பற்றற்றானை பற்றி பற்று அறுக்கலாம் என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர். பாடலை காணலாமே. மங்கும் இவ் அங்கம் மதி வான் உலகத்தை மண்ணு மங்கை கொங்கையில் இன்பம் குறித்தனமாகில் குறித்தது அந்தோ பொங்கிய தீய நரகே புகச் செய்யும். பொய்யன் நின் தாழ் தங்கியவாறு என்கொல். தில்லையுள் ஆடிய சங்கரனே இந்த பொய்யன் நின் தாழ் தங்கியவாறு என்கொல் என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தாம் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் 42வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். பொய் இன்பம் அகல்வோம், மெய் இன்பம் அறிவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.